துபாயில தான் ஸ்கூலிங் எல்லாம் முடிச்சேன். ஸோ ரொம்ப குண்டா இருந்தேன். ம். ஓவர் வெயிட். ஸோ எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்ல. சினிமாக்கு வர முடியுமாலாம் ம். சொல்லி. ஸோ அப்பா வந்து ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக். ம். அவரு எப்பவுமே யோகா, வாக்கிங், ம். எக்சர்சைஸ் எல்லாம் பண்ணி எப்பவுமே ஃபிட்டா இருப்பாரு. ஓ! ஸோ அந்த டைம்ல அவரு சொல்லிட்டே இருப்பாரு, ம். "தயவு செஞ்சு வெயிட்ட கம்மி பண்ணு, ஹெல்த்த ம். பார்த்துக்கோன்னு" சொல்லி. ஸோ ம். அவருக்கு ஒரு பாயிண்ட் ப்ரூவ் பண்றதுக்கு தான் வெயிட் லாஸ் பண்ணேன். ம். ஸோ வெயிட் லாஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்க சென்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு வந்திருந்தேன். ஸோ ம். அவன் ஸ்கூல்ல என் கூட தான் இருந்தான். ம். அங்க அந்த ரிசப்ஷன்ல ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கும்போது பசங்க சொன்னாங்க, "டேய் ஸ்கூல், காலேஜ் தியேட்டர்லாம் பண்ணீங்கடா, இங்க ட்ரை பண்ணி பாரு" ம். சொல்லி. ஸோ அப்போ பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ம். துபாய்ல. அம்மா அப்பாட்ட போய் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அம்மா ஓகே, ம். இம்மீடியட்டா ஓகேன்னு சொல்றாங்க. அப்பா வந்து ரொம்ப பிராக்டிகல். அவரு வந்து சரி போற, என்ன ம். பண்ண போற, எப்படி சான்ஸ் கிடைக்கும், யார் ஃபோட்டோ ஷூட் பண்ண போறாங்க, ஆக்டிங் ஸ்கூல் ஏதாவது போயிருக்கு. ஏன்னா அவரு ஆப்வியஸ்லி ஸ்கூல், காலேஜ்ல அவ்வளோ பிளேஸ் பார்த்ததில்ல. சர்டிஃபிகேட்டோட வீட்டுக்கு போயிருக்கேன். பட் அவரு நேர்ல பார்த்ததில்ல. ம். ஃபைனலி சரி ஓகே, இங்க கூத்தப்பட்டுல ஒரு 3 மாசம் கோர்ஸ் இருக்கு. வெங்கட்ராம் சார்ட்ட ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். எங்க ஃப்ரெண்டோட வீட்ல பேயிங் கெஸ்ட்டா தங்க போறேன். ஜிம் இங்க தான் எல்லாம் சொல்லி அப்படிதான் கிளம்பி வந்தேன். ம். அதுக்கப்புறம் நார்மலா சார் ஃபோட்டோ ஷூட் முடிச்சதுக்கப்புறம் எல்லா ஆஃபீஸ்ல போய் ஃபோட்டோஸ் குடுத்து, அப்படியா? அந்த மாதிரி சான்ஸ் தேடினது தான் சார். அப்படியா?